வெல்கம் டு எம்பவர் அகாடமி. ஸோ நான் என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி. ஓகேங்களா, இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எந்த பேசிஸில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ் டிக்டோ சேம் சிலபஸ் தான். பட் மெயின்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் டாபிக் தான். ஓகேங்களா, ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் காமனாக முடிச்சுட்டு கடைசி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின்ஸ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, இந்தியன் பாலிட்டி இல்லைன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன, தமிழில் சொன்னோம் அப்படின்னா அரசியலமைப்பு. ஓகேங்களா, ஸோ அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் பீப்புள்ஸ் எந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் வந்து பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு. ஓகேங்களா, ஸோ பீப்புள்ஸ் என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து சொல்கிறதா என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதப்படாத அரசியலமைப்பு. ஓகேங்களா, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதப்படாத அரசியலமைப்பு. சரி, ஓகே, எழுதப்பட்ட அரசியலமைப்பும் எழுதப்படாத அரசியலமைப்பும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு சட்டசபை, ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, சட்ட நிர்ணய சபை போட்டு ஸோ அவங்க கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணி ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான பிரசிடென்ட் எப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவம்பர் 26, 1949 முடிச்சாங்க. ஜனவரி 26, 1950 வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ இதே அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எனாக்டட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனாக்டட் கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு. அதாவது அதுக்கான ப்ராப்பரான சட்ட நிர்ணய சபை, அதாவது ஒரு நிர்ணய சபை போட்டு அதுக்காக அமைச்சு அவங்க வந்து சட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கான ப்ராப்பர் எல்லாமே வந்து அதோட ஆர்கனைசேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதே அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எவால்வ்டு கான்ஸ்டியூஷன். அதாவது எவால்வ்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனோட ஆரிஜின். ஓகேங்களா, ஸோ அந்த கான்ஸ்டியூஷனோட ஆரிஜின் என்ன, அதோட மூலம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதோட ஆரிஜின் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிரிட்டன். ஓகேங்களா, ஸோ பிரிட்டன்ல வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ்ல வந்து பார்த்தோம்னா இன்னமும் மன்னராட்சி தான். அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவால்வ்டு கான்ஸ்டியூஷன் தான். ஸோ எப்போவோ உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. எப்போ உருவாக்குனாங்க, யார் உருவாக்குனாங்கலாம் தெரியாது. பட் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதையவே இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்மள இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி இந்தியா, USA இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதாவது உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு. ஓகேங்களா, ஸோ நம்ம இதுதான் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன்ல 2 டைப்ஸ். ஓகேங்களா, ஸோ அரசியலமைப்புல 2 டைப். நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள. ஓகேங்களா, ஸோ நமக்கு பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்கிறது தெரியும். ஓகேங்களா, ஸோ எப்பயிலேருந்து எப்போ வரைக்கும் 1600 வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா, இங்கிலீஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி 1600 டிசம்பர் 31 வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் கம்பெனியா வருது 1611 வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நடுவில் 1608 வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ஹாக்கின்ஸ் வந்திருப்பாரு. கேப்டன் ஹாக்கின்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தாமஸ் ரோ 1615 வந்திருப்பாரு. ஓகேங்களா, 1615 தாமஸ் ரோ வந்திருப்பாரு ஜஹாங்கீர் ஹவுஸ்க்கு. அப்புறம் இந்த ரூலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஹாங்கீர். ஓகேங்களா, ஸோ அதுல இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 1947 வரைக்கும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயினாக சொல்லணும் அப்படின்னா 1757. ஓகேங்களா, 1757 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசி போர். பேட்டில் ஆஃப் பிளாசி போர் எப்போ நடந்திருக்கும்னா ஜூன் 22 நடந்திருக்கும். ஓகேங்களா, சிராஜ் உத்தவலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நடந்திருக்கும்.
ஓகேங்களா. ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் யார் காலுன்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலுன்றாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் என்ன அப்படின்னா வணிகத்தில் மட்டும் ட்ரேட், அதாவது பிஸ்னஸில் மட்டும் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வர, அதாவது ரூலிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதிகாரங்களை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நல்ல அடித்தளம் போட்டு கொடுக்குற போர் என்ன அப்படின்னா 1764. ஓகேங்களா. ஸோ அக்டோபர் மாதம் 1764 வந்து என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் பக்சர், பேட்டில் ஆஃப் பக்சர், பக்சர் போர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யார் யாருக்கு அப்படின்னா சுஜாவுதௌலா ஷா ஆலம் டு, சுஜாவுதௌலா ஷா ஆலம் டு, இது வந்து சிராஜுதௌலா, இங்கே சுஜாவுதௌலா ஷா ஆலம் டு மிர்கா சிங். ஓகேங்களா. ஸோ இந்த சைடு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா. ஸோ யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதுதான் டேர்னிங் பாயிண்ட். இந்த ரெண்டு போரும் தான் யாருக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ்க்கு. ஏன் அப்படின்னா இது ரெண்டுல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த 1764 பிளாசி போருக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1765 அந்த போரை எதன்படி முடிச்சுக்கிறாங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், அலகாபாத் உடன்படிக்கை. ஓகேங்களா. ஸோ இப்போ பிரயாக்ராஜ்னு சொல்கிறோம், பிரயாக்னு சொல்லுவோம். ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1765 முடிச்சுக்கிறாங்க ட்ரீட்டியில். ஸோ இதன்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திவானி ரைட்ஸ், வரி வசூலிக்கும் உரிமை யாருக்கு போகுது அப்படின்னா பிரிட்டிஷ் போகுது. மெயினாக பெங்கால், பீகார், ஒரிசா இந்த மாகாணங்கள்லாம் யாருக்கு போகுது அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு வரி வசூலிக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கால் ஒன்றுக்கான மெயினான ஒரு இது. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் ஓரியன்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்தியாவுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சட்டமாக உள்ள வருது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் சட்டமாக உள்ள வருது. ஓகேங்களா. எப்பயிலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம 1757 1947 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் நம்மளே ரூல் பண்ணாங்க. பட் ஆனால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் பிரிட்டிஷ்ட 90, அதாவது ஆங்கிலேயரில் 90 தான் அடிமையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 1857 நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1857 சிப்பாய் மியூட்டினி, சிப்பாய் கழகம் சொல்லக்கூடிய சிப்பாய் மியூட்டினி 1857 கிரேட் ரோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 1757 இருந்து 1857 வரைக்கும் யார் ரூல் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி ரூல் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 100 இயர்ஸ் யார் ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பெனி ரூல் பண்ணாங்க. ஸோ 1857 அப்புறம் இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இது பண்றா அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், அதாவது வந்து பார்த்தோம்னா குயின், அதாவது வந்து பார்த்தோம்னா ராணியோட டைரக்ட் கண்ட்ரோல்ல வராங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்தியன்ஸை கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் யார் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள சட்டமா உள்ள வருது. ஓகேங்களா. ஸோ கம்பெனி நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1757 1764 பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர். ஸோ இந்த போருக்கு நல்ல அடித்தளம், ஸோ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஒரு நல்ல அடித்தளம் போட்டு கொடுத்தது, பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா. ஸோ இந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டூயல் கவர்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தார், இரட்டை ஆட்சி. ஸோ நம்ம அதுக்கப்புறம் படிப்போம் மாகாணங்கள்ல வந்து சென்ட்ரல் லெவல் டயரர்கி, ஸ்டேட் லெவல், ப்ராவின்ஸ் லெவல் டயரர்கி. 1919 வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் லெவல் டயரர்கி, 1935 வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் லெவல் டயரர்கி. ஸோ இது வந்து பார்த்தோம்னா பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த டயரர்கிக்கு அதுக்கு முன்னாடி இரட்டை ஆச்சு அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளைவ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1773 வந்து பார்த்தோம்னா கம்பெனி எல்லாம் பேங்க்ரப்ட் ஆக ஆரம்பிச்சது. அதாவது வந்து பார்த்தோம்னா கம்பெனி என்ன ஆச்சு அப்படின்னா திவால் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் சட்டமாக உள்ள வரதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட், அதாவது ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டம் அப்படின்னு சொல்லி எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1773 பாரன் ஹேஸ்டிங், அவர் தான் கவர்னராக இருக்காரு. ஸோ அவர் தான் என்ன கொண்டாடுறாரு அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட், அதாவது ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் படி என்ன அப்படின்னா எவ்ரி 20 years ஒன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோட லைசன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. எவ்ரி 20 years ஒன்ஸ் என்ன பண்ணோம்னா கம்பெனி லைசன்ஸ் ரெனிவல் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்ன இதுக்கப்புறம் வந்ததால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பெனிக்கு கீழே வந்ததால் என்ன சொல்லுவோம்னா சார்ட்டர் ஆக்ட்ஸ், அதாவது பட்டை சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் எப்போ அப்படின்னா 20 years கழிச்சு 1793, 1813, 1833, 1853. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட், செகண்ட் சார்ட்டர் ஆக்ட், தேர்ட் சார்ட்டர் ஆக்ட், ஃபோர்த் சார்ட்டர். முதல் பட்டை சட்டம், இரண்டாவது பட்டை சட்டம், மூன்றாவது பட்டை சட்டம், நான்காவது பட்டை சட்டம். ஓகேங்களா. ஸோ இது யார் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர் ஜான் சோ.
ஓகேங்களா. ஸோ சர் ஜான் ஷோர் இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1793ல இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக ஒரு சிஸ்டம் இருக்கும், ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னராக இருந்தது காரன்வாலிஸ். பட் ஆனால் அதை டிசைன் பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சர் ஜான் ஷோர் தான் டிசைன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1813 மின்டோ. ஓகேங்களா, மின்டோ, லார்டு மின்டோ, அவர் மின்டோ பிரபு அப்படிங்கிறவர் தான் முதல் பட்டய சட்டம் கொண்டு வந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் இரண்டாவது பட்டய, மூன்றாவது பட்டய சட்டம் தான் ஃபேமஸாக சொல்லக்கூடிய யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் இருந்துச்சு. ஸோ இதுல தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டல்ஹவுசி. ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம்னா மாடர்ன் இந்தியாவில் ஃபேமஸ். ஏன் அப்படின்னா இவர் பீரியட் தான் ரயில்வே, டெலிகிராஃப் எல்லாமே வந்து டெலிகிராம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இவர் பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 1857 சிப்பாய் மியூட்டனி, ஸோ அந்த பெருங்கலகம் நடக்குது. ஓகேங்களா. ஸோ மே 10 ஆரம்பிக்குது. ஓகேங்களா. மே 10 அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்தோம் அப்படின்னா மீரட்ல ஸ்டார்ட் ஆகும். மங்கள் பாண்டியாவை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு போராட்டம். ஸோ பெரிய சிப்பாய் கழகம். ஓகேங்களா. பகதூர் ஷா 2 வச்சு இது பண்ணுவாங்க. பகதூர் ஷா லாஸ்ட் முகல் ரூலர் யார் அப்படின்னா பகதூர் ஷா 2. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1858. ஓகேங்களா. ஸோ இந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858, அதாவது வந்து பார்த்தோம்னா இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா விக்டோரியா ப்ரொக்ளமேஷன், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாராணியின் அறிக்கை, மகாராணியின் பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவோம் 1858. ஓகேங்களா. ஸோ வாசிக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லார்டு கேனிங். ஓகேங்களா. கேனிங் பிரபு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை அனௌன்ஸ் பண்றது. எங்க அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத், இப்ப சொல்லக்கூடிய பிரயாக்னு சொல்லக்கூடிய புது பேர் தான். அலகாபாத்தோட புது பேர் தான் என்ன அப்படின்னா பிரயாக். ஓகேங்களா. ஸோ எப்போ அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவம்பர் 1, 1858 தான் அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது பொலிட்டிக்கலை பார்த்துக்கிறதுக்கு இது வந்து பார்த்தோம்னா கம்பெனிஸ் ரூல் பண்றது. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா அபாலிஷ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ கவர்னர் ஜெனரல். ஓகேங்களா. கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்டிங் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபாலிஷ் பண்றாங்க. அதுக்கு பதிலாக ஒரு புது போஸ்ட் கிரியேட் பண்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வைஸ்ராய். ஓகேங்களா. ஸோ இந்த வைஸ்ராய் என்ன அப்படின்னா குயினோட டைரக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ், குயினோட பிரதிநிதிவாதி. ஓகேங்களா. குயினோட டைரக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் இந்த வைஸ்ராய். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பதிலாக அது போல லண்டன்ல நமக்காக ஒன்று கிரியேட் பண்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா. ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியா லண்டன்ல நமக்காக ஒரு அமைப்பை கிரியேட் பண்றாங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சட்டம் உருவாக்கணும் அப்படின்னா யார் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் இந்தியாவுக்குள்ள. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858. இல்லை அப்படின்னா விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த விக்டோரியா மகாராணி ப்ரொக்ளமேஷன், அதாவது விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம அடிப்படை உரிமைன்னு சொல்லி படிப்போம். அதுவும் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா தான் சொல்லுவோம். இந்தியாவின் அடிப்படை உரிமை, இந்தியாவின் மகாசாசனம்னு என்ன பண்ணலாம்னா வர்ணிப்போம். ஓகேங்களா. ஸோ இது 1858ல கொண்டு வந்த சட்டங்கள், சரி, கொண்டு வந்த சேஞ்சஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் இதோட நான் எல்லாமே என்ன பண்றேன்னா எல்லா ஆக்ட்ஸோட ஓவர்வியூ மட்டும் தான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு மாடர்ன் இந்தியா வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டான ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பீரியட்ல என்னென்ன சேஞ்சஸ் 1833 எஜுகேஷன்ஸ்க்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 lakh கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி என்ன அப்படின்னா ஒவ்வொரு பீரியட்ல ஒன்று நடந்திருக்கும். பட் வந்து ஆனால் என்ன மாடர்ன் இந்தியா முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து பார்ப்போம் இந்த சட்டங்கள். ஓகேங்களா. ஸோ எல்லாரும் இதை ஃபர்ஸ்ட்லயே சொல்லுவாங்க. பட் நான் வந்து பார்த்தோம்னா கடைசியா தான் இது இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து பார்த்தோம்னா முடிச்சோங்களா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 சொன்னால, அதாவது விக்டோரியா ப்ரொக்ளமேஷன். ஓகேங்களா. விக்டோரியா மகாராணியின் அறிக்கை பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. ஸோ அதுக்கப்புறம் 1909, 1919, ஸோ 1935, அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா 1947. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லலாம்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 கொண்டு வந்தாங்க, 1892 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 1919 இன்னொரு நேம் இருக்கு, என்ன அப்படின்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் மின்டோ மார்லி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தேர்ட் சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வந்து சரி இப்போ ஏன் அப்படின்னா மின்டோ வந்து எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா மின்டோங்கிறது இங்க இருக்கிற வைஸ்ராய். ஓகேங்களா. மார்லி அப்படிங்கிறது அங்க இருக்க சொன்ன பார்த்தீங்கன்னா 1858 அங்க இருக்கிற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் இந்த மார்லி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1919 என்ன சொல்லுவோம்னா மாண்டகு செம்ஸ்போர்டு. மாண்டகு செம்ஸ்போர்டு ரிஃபார்ம்ஸ். இந்த செம்ஸ்போர்டுங்கிறது தான் இங்க இருக்க வைஸ்ராய், மாண்டகு அப்படிங்கிற ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 சொல்லுவோம். ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இந்திய அரசு சட்டம் சொல்லுவோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா லாஸ்டா பார்க்கறதா என்ன அப்படின்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ இந்திய சுதந்திர சட்டம். ஸோ இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்திருக்க சட்டங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா மாடர்ன் இந்தியாவில் பார்ப்போம். மாடர்ன் இந்தியா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த இது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த சட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த சட்டம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் தரணும் அப்படிங்கிறது எப்போ முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா February 20, 1947. February 20, 1947 வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்லி ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. அட்லி அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அட்லி ஸ்டேட்மெண்ட். அட்லி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா June 3, ஓகேங்களா, சரி June 30, 1948. ஓகேங்களா. June 30, 1948. ஸோ இதுக்குள்ள நாங்கள் இந்தியாவை விட்டு கிளம்பிடுவோம். பிரிட்டிஷ் வந்து இதுக்கப்புறம் June 30, 1948க்குள்ள சுதந்திரம் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பட் ஆனால் நமக்கு நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா August 15, 1947. ஓகேங்களா. ஸோ இந்தியா பாகிஸ்தான் 1940 இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் டிமாண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் அதாவது வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தான் அப்படிங்கிறத கண்டிப்பா வேணும், பாகிஸ்தான் வேணும், 2 நேஷன் பாலிசி, இரு நாட்டு கொள்கை ஜின்னா கேட்டுட்டு இருந்தார். ஸோ நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் 2 நாளா பிரியலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பக்கூடியவர் தான் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன். ஸோ இந்தியா பிரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்க்க அனுப்பிச்சப்பட்ட ஒரு கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி வேவலை தூக்கிட்டு யார் அனுப்புவாங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டனை அனுப்புவாங்க. ஸோ இந்த மவுண்ட் பேட்டன் இந்தியா பாகிஸ்தான் பிரியலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்ப்பார். ஸோ மவுண்ட் பேட்டன் வந்து பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லா சுத்துறாரு. ஓகேங்களா. சுத்திட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் என்ன பிளான் சொல்லுவோம்னா மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்லுவோம். ஓகேங்களா. மவுண்ட் பேட்டன் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம், மவுண்ட் பேட்டன் பிளான் ஆர் June 3 திட்டம், June 3 பிளான். ஓகேங்களா. மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிளான் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ இந்த மவுண்ட் பேட்டன் வந்து இந்த June 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சொல்லியிருப்பார், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ அதை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த June 3 பிளானை தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மவுண்ட் பேட்டன் பிளானை அப்படியே இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டா பில்லா பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா August 15, 1947. ஓகேங்களா.
இதே பாகிஸ்தானுக்கு சொன்னோம் அப்படின்னா ஆகஸ்ட் 14 1947 வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுல வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா வைஸ்ராய் அப்படிங்கிற போஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபாலிஷ் பண்றாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா இனிமேல் வைஸ்ராய் அப்படிங்கிற ஒரு பதவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் ஜெனரல்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவர்னர் ஜெனரல்ஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா கவர்னர் ஜெனரல்ஸை 1950 மறுபடியும் தூக்கிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பார்த்தோங்களா 1858 செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1858 செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவில் சர்வீசஸ். ஓகேங்களா. சிவில் சர்வீஸ் அதாவது ஐஏஎஸ் ஐஏஎஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, ஐசிஎஸ் மெயினாக சொன்னோம் அப்போல்லாம் சொன்னோம் அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் தான். ஸோ ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்டட் பை இந்தியன்ஸ், அதாவது வந்து பார்த்தோம்னா இந்திய குடிமை பணியினால இவங்கெல்லாம் வந்து இந்திய குடிமை பணியில வந்து சேர்றவங்கலாம் யாரை இனிமேல் நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்தியர்களே நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 நேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 2 நேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா 2 நேஷன் பாலிசி இரு நாட்டு கொள்கை, இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றது, பார்ட்டிஷன்ஸ்க்கு அப்ளை இது பண்றதும் இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னா சுதந்திர மாகாணங்கள். அதாவது பிரிட்டிஷ்னா என்டையர் பிரிட்டிஷ் ரூலுமே இது பண்ண கிடையாது. என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம் மன்னர்கள் ஆட்சி நடந்துச்சு. ஓகேங்களா. மன்னர்கள் ஆட்சி, சுதேச அரசுகள் இருந்துச்சு. அந்த சுதேச அரசுகளை தான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரின்ஸ்லி ஸ்டேட், சுதேச அரசு, சுதேச மாகாணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சுதேச மாகாணங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்தியா கூடயும் ஜாயின் பண்ணிக்கலாம், எய்தர் பாகிஸ்தான் ஆர் இட்ஸ் கேன் பி இண்டிபெண்டன்ட். அதாவது இந்தியா கூட சேர்ந்துக்கலாம், பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சுதந்திரமா இருந்துக்கலாம். அப்படி இருந்த லார்ஜஸ்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் யார் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா. ஸோ அதுதான் இப்போ பிரச்சனையாக முடிஞ்சு ஆகஸ்ட் 5 பில் பாஸ் பண்ணி அக்டோபர் 31 ஜம்மு வித் லெஜிஸ்லேச்சர், லடாக் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் பதவி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரனாலும் அந்த மசோதா எங்கே பாஸ் பண்ணணும், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ல பாஸ் பண்ணணும், அதாவது யூகேக்கு போகணும். இனிமேல் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு மசோதாவும் குயின் பார்வைக்கு, குயின் எம்பரருக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற, ராணியின் பார்வைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா. இந்த ஜூன் 3 இது எல்லாமே சேர்த்துட்டு என்ன சொல்றோம்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்த பில், இந்த மசோதா வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எப்போ பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 18, 1947 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பில் பாஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல எப்போ இந்த பில் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 18, 1947 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பில் பாஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், எல்லாமே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன். ஓகேங்களா. மவுண்ட் பேட்டன். ஸோ ஏன் அப்படின்னா 1947 டு ஜூன் 1948 வரைக்கும் யார் தான் இருக்கார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருப்பார். ஓகேங்களா. செகண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் யார் அப்படின்னா ராஜாஜி. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்தியன் மெம்பர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஸோ இந்திய உறுப்பினர்களின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் யார் அப்படின்னா ராஜாஜி. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்திய உறுப்பினர், இந்தியன் மெம்பர்ல ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் யார் அப்படின்னா
ராஜாஜி. நார்மலா ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மவுண்ட் பேட்டன் தான். ஸோ சைமல்டேனியஸா பாகிஸ்தானுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லியாத் அலி கான். ஓகேங்களா, லியாத் அலி கான் தான் வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பாகிஸ்தான் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செட்டப்ல இருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.